காம்பையும் நுனியும் எடுத்துட்டு அந்த வெற்றிலையில் 2 மிளகு, கிராம்பு, 1 கிராம்பு, கிராம்போடைய அந்த டாப்பு மேலே இருக்க போர்ஷன் எடுத்துடணும். சிவியராக சளி வீசிங், நெஞ்சில் இப்போ சளி சத்தமே கேட்குது, உள்ளே இருந்து நெஞ்சுக்குள்ளே இருக்க சளியோட சத்தமே வெளியே கேட்குது அப்படின்ற அளவு சளி இருந்தால் கிராம்பு சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா கிராம்பு தேவையில்லை. 2 மிளகு, கிராம்பு, கிராம்போட தலையில் பட்டு மாதிரி இருக்க போர்ஷனை எடுத்துட்டு அடியில் இருக்க நீளமான போர்ஷனை மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த நுனியில் இருக்க அந்த பூ வந்து எடுத்துடுறோம். எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து அப்படியே வெற்றில போட்டு ஸ்வாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாயில் போட்டு மெதுவாக மென்று நல்லா அப்படியே ஸ்வாலோ பண்ணிட்டாங்க, மென்று அதை சாப்பிட்டுட்டாங்க, அதை ஸ்வாலோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ சிவியராக சளி சுரந்து வந்துட்டே இருக்கு, எங்கேருந்து வருதுன்னே தெரில சொல்லுவாங்க, அப்படியே வந்துட்டே இருக்கு, தொண்டையில் நெஞ்சிலேருந்து சளி வந்துட்டே இருக்குது.